Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லோரும் எப்படிமா இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் எக்ஸசைஸ் 1.4 வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம்னா 1.5 பார்க்க போகிறோம். அதில் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம். அதோட டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா, வாங்க. அதாவது இப்போது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் எப்படி பார்த்துருந்தோம்னா ஒரு 2 செட்டை வச்சு மட்டும்தான் பார்த்தோம் ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா? பட் இப்போ என்னென்னா இன்னொரு செட்டு ஜிங்கிற இன்னொரு ஃபங்க்ஷனை வச்சு பார்க்க போகிறோம். ஓகேவா, எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு சிங்கிற ஒரு செட்டை வச்சு பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏன்னு ஒரு செட் இருக்குது, பின்னு ஒரு செட்டுன்னு இருக்குது இல்லையா? இது வரைக்கும் நம்ம 2 தான் பார்த்துருக்கோம், டொமைன் கோடொமைன். அதுதான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும். இப்போது நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ ஏல செட் ஏ, இப்போ ஏல எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம்னா அப்போ பியில் அந்த எலமெண்ட் எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா? அது நமக்கு தெரியும், படிச்சிருக்கோம் முன்னாடி. இப்போ புதுசாக என்ன பண்ணுறோம்னா இன்னொரு செட்டு எடுத்துக்கிறோம். அது எப்படி கால் பண்ணுறோம்னா சின்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஜி. ஃபங்க்ஷன் இங்கே என்ன, ஜி. அதாவது ஃபஸ்ட்டு செட்டில் எக்ஸ் எலமெண்ட் இருக்கும்போது அது கோடொமைனில் எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்திருக்கும். இப்போ அதே மாதிரி இது 2 டேர்ம் மட்டும் பாருங்கள், பிசி. இப்போ பிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பியில் உள்ள ஒரு எலமெண்ட் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன, ஜி. அப்போ இங்கே சிங்கிற செட்டில் எப்படி இருக்கும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லை? இங்கே எக்ஸ்ன்னு இருந்தது எப்படி இருந்தது, எஃப் ஆஃப் எக்ஸாக வந்த மாதிரி இங்கே எப்படி எடுக்கிறோம், இந்த செட்டில் சிங்கிற செட்டில் எப்படி வருது, இந்த ஃபங்க்ஷன் ஜி ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ எப்படி இருக்கும், டேரெக்டாக இங்கேருந்து செட் சியிலேருந்து ஏக்கு எப்படி போகும், ஜி ஆஃப் எஃப், அதாவது ஜி டாட் எஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இது இப்போ டெஃபினேஷனில் பார்க்கலாம் வாங்க. இப்போது let f from a to b இல்லையா? எப்படி எடுத்துக்கிட்டோம், ஃபங்க்ஷன் எப்படி எதுலேருந்து வருது, a tends to b. ஓகே, அண்ட் அனதர் ஃபங்க்ஷன் என்னம்மா, g from b tends to c. ஸோ இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, b tends to செட் என்ன, b tends to b to c இல்லையா? b 2 functions. ஓகே, 2 functions. இப்போது then the composition of f and g denoted by g dot f. அதாவது எஃப்ஐயும் ஜியையும் எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா g of f, g dot fன்னு பண்ணுறாங்க. இஸ் டிஃபைன் அஸ் த ஃபங்க்ஷனாக எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்கள், g dot f of x. இது எப்படி எழுதலாம், இது டாட்டர். இப்போ இங்கே எழுதும் போது எப்படி எழுதலாம், இந்த டாட்டர் ரிமூவ் பண்ணிட்டோன்னா g of f of x. ஓகே, ஃபார் ஆல் x belongs to ஏ. ஓகேவா, இதை பிலாங் பண்ணி தான் இருக்கும், ஏயை பிலாங் பண்ணி தான் இருக்கும். இப்போது இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, இப்போ ஜி ஆஃப் எஃப் எப்படி டிஃபைன் பண்ணுறோம், அஸ் அ ஃபங்க்ஷனாக ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இதே இது இங்கே கேட்கலாம், இப்போ ஜி ஆஃப் எஃப் கொடுத்த மாதிரி இங்கே எஃப் கொடுத்துருக்காங்க, எஃப் டாட் ஜின்னு கொடுத்தா எப்படி எழுதலாம், ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம், எஃப் அகெயின் உள்ள சொல்லுங்கள் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதலாம். ஓகே, கிளியராக? ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் ஹைச் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அது இனிமேல் நம்ம சம் போடும் போது நம்ம அதை பார்த்துக்கலாம், அது இன்னும் கிளியராக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் கொஞ்சம் கிளியராக இருங்க. ஓகேம்மா. இது ஐ திங்க் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, என்னோடய டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.